வணக்கம். இது அன்புடன் கோல்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்பெஷலான டிஷ், திருநெல்வேலி ஸ்பெஷல் கூட்டாஞ்சோறு தான் பார்க்க போறோம். இதுல எல்லா வகையான விட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ், மினரல்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ்னு எல்லா சத்தும் நிறைஞ்சிருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி 500 கிராம், துவரம்பருப்பு 250 கிராம், உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 4, தக்காளி 1, நாட்டு காய்கறிகள் தேவைக்கேற்ப, தேங்காய் 1/2 கப், புளி ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ், கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 6, கருவேப்பிலை 1 கொத்து. முதல்ல ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் ஒரு குக்கரில் மாற்றிடலாம். இப்போ இந்த அரிசி பருப்பு எந்த பாத்திரத்தில் அழுந்தோமோ அதே பாத்திரத்தில் 3 பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்ததும் தேவையான உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதே சமயம் இப்போ நம்ம காயை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்து பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் நல்லா இப்படி பரட்டிக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெந்ததும் வெட்டி வச்ச காய்கறி ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு காய்கறி நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணியை ஆட் பண்ணி அதை வேக விட்டுடலாம். காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். தண்ணி தாராளமாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்கும்ன்ற டென்ஷன் இருக்காது. அப்படியே வேகட்டும். காய்கறிலாம் பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம மாங்காவை சேர்த்துக்கலாம். முன்னாடியே சேர்த்தோன்னா மாங்காய் நல்லா குழஞ்சிடும். அதனால் காய்கறிலாம் பாதி வெந்ததுக்கப்புறம் இதை சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். மூடி வச்சிடலாம்.
ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதை நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொலைய வெந்திருக்கு. காய் ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சீரகம், 2 வத்தல். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ 20 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ காய் நல்லா வெந்திருக்கும், பார்த்துடலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காவையும் புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி தாராளமாக இருந்தால் பரவாயில்ல. தேங்காய் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இதை குக்கரில் இருக்க சாப்பாடோட கலந்துடலாம். காய் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஆற ஆற நல்லா இறுகிடும். தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை நம்ம சூடு பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் சாப்பாடு கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்புக்கு ஒரு கடாய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொடிஞ்சிடுச்சு. வத்தல் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதை சாப்பாடோட சேர்த்து கிளறிடலாம். நல்லா கிண்டி விட்டுடலாம். நல்லா கிண்டியாச்சு. அவ்வளோதான், ரெடி. எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச கூட்டாஞ்சோறு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.